அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைய சிந்தனையாக, கோபுரங்களை கட்டி அந்த கோபுரங்களை தன் உயிர் கொடுத்து காப்பாற்றிய 2 தமிழ் மன்னர்களை பற்றிய ஒரு வரலாற்று சிந்தனை. மதுரை கோபுரம் தெரிந்திட வைத்த மருது பாண்டியன் பாருங்கடி என்று கவியரசர் கண்ணதாசன் மருது சகோதரர்களை பற்றி அற்புதமான ஒரு வரியை பாடி நமக்கு அவர்களை நினைவூட்டுவார். அந்த வகையில் சிவகங்கை சீமையை தலைமையாக கொண்டு வெள்ளையர்களுடைய கண்களில் விரல் விட்டு ஆட்டி அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்த மன்னர்கள் மருது சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய மருது பாண்டியர்கள். வெள்ளைக்காரர்கள் ஒவ்வொரு பகுதியாக பிடித்து கொண்டு வர தங்களுக்கு பணிந்தவரிடம் கப்பத்தை வாங்கி கொண்டு தங்கள் சார்பில் அவர்களை ஆட்சி செய்ய வைத்துவிட்டு அடுத்தவரை நோக்கி அவர்கள் படையெடுத்து வந்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் வீரபாண்டிய கட்டபொம்மனை போல மருது பாண்டியர்களும் வெள்ளைக்காரர்களை கடுமையாக எதிர்த்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் ஒரு செய்தி. சிவகங்கை பக்கத்திலே இருக்கக்கூடிய காளையார் கோயில் என்ற திருத்தலத்தில் 2 கோபுரங்களை மருது சகோதரர்கள் கட்டுகிறார்கள். அந்த கோபுரத்தின் மேலே ஏறி நின்று பார்த்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் தெரியும். அதைத்தான் கவியரசு கண்ணதாசர் மதுரை கோபுரம் தெரிந்திட வைத்த மருது பாண்டியர் பாருங்கடி என்று அந்த வாசகத்தை போட்டு கவிதை பாடலை நமக்கு வழங்கினார். தினந்தோறும் கோபுரத்தின் உச்சியில் நின்று நண்பகலில் கோபுர தரிசனத்தை முடித்து அங்கே நண்பகல் பூஜை முடிந்தவுடன் தான் மருது சகோதரர்கள் தங்களுடைய உணவை எடுப்பார்கள். அந்த அளவிற்கு அந்த கோயிலும் அந்த கோபுரமும் மருது சகோதரர்களுடைய உள்ளத்தை ஈர்த்து கட்டி காப்பாற்றப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில்தான் வெள்ளைக்காரர்கள் படையெடுத்து வர அவர்களோடு கடுமையாக போராடி ஒரு கட்டத்தில் மருது சகோதரர்கள் தலைமறைவு ஆகிவிடுகிறார்கள். தலைமறைவு ஆனவர்களை பிடிப்பதற்கு வெள்ளை படைகள் சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது நம் நாட்டைச் சேர்ந்தவர்களே மருது சகோதரர்களை காட்டி கொடுக்கின்ற வகையில் ஒரு செய்தியை வெள்ளைக்கார படைக்கு சொல்கிறார்கள். வெள்ளைக்கார படை தளபதிக்கு சுட்டுகிறார்கள். எப்பொழுதும் நம்மவர்கள் தான் காட்டி கொடுக்கின்ற வழக்கம் உண்டு. கட்டபொம்மனை எட்டப்பன் காட்டி கொடுக்கவில்லையா? அதே மாதிரி சீரன் சின்னமலையை ஒருவன் காட்டி கொடுக்கவில்லையா? அதை போல வெள்ளைக்கார படை தளபதிகளிடம் வெள்ளைக்கார அதிகாரிகளிடம் மருது சகோதரர்களை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்று கருதினால் நான் சொல்கின்றார் போல ஒரு அறிவிப்பு கொடுங்கள். அந்த அறிவிப்பு நீங்கள் கொடுத்தால் அடுத்த நிமிடம் வந்து விடுவார் மருது சகோதரர்கள் என்று வழிகாட்டுகிறார். அதாவது மருது சகோதரர்களால் கட்டப்பட்ட இந்த கோபுரங்களை 24 மணி நேரத்தில் நீங்கள் மருது சகோதரர்களாகிய நீங்கள் சரணடையவில்லை என்றால் நீங்கள் கட்டி முடித்திருக்கக்கூடிய இந்த 2 கோபுரங்களையும் பீரங்கி வைத்து தகர்த்து எறிந்து விடுவோம். எனவே உங்களுக்கு கோபுரம் வேண்டுமா அல்லது உங்கள் உயிர் வேண்டுமா? கோபுரம் வேண்டுமென்றால் உடனடியாக எங்களிடம் வந்து சரணடையுங்கள்.
என்று அறிவிப்பை தண்டோரா மூலமாக எங்கு பார்த்தாலும் அறிவிக்க வைத்தார்கள். இதை கேள்விப்பட்ட மருது சகோதரர்கள் தங்களுடைய கோபுரத்தை காப்பதற்காக வெள்ளைக்காரர்களிடம் சரணடைகின்றார்கள். தங்களுடைய உயிர் பெரிதல்ல, தங்களால் கட்டி முடிக்கப்பட்ட, இறைவனுக்கு கட்டி முடிக்கப்பட்ட அந்த கோபுரம்தான் இருக்க வேண்டும் என்று கருதி தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் சரணடைந்தோடுகிறார்கள். சரணடைந்தவுடன் வெள்ளைக்காரர்கள் சொல்லிய 24 மணி நேரத்திற்குள் சரணடைந்தவுடன் அவர்களை கைது செய்த வெள்ளைப்படையினர், பரங்கிமார்கள் அவர்களிடம் உங்களுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கின்றார்கள். இந்த கோபுரத்தை எந்த காலத்திலும் இடிக்க மாட்டேன், இந்த கோபுரத்தை அப்படியே பாதுகாப்போம் என்ற உத்தரவாதத்தை எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும். பிற்காலத்திலும் அந்த கோபுரத்தை பாதுகாக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கோபுரங்களை நாங்கள் கட்டினோம், காலம் முழுக்க இந்த கோபுரத்தை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் கட்டினோம். இன்றைக்கு எங்கள் உயிர் போகின்ற இந்த நிலையில் கூட உங்களிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். எங்கள் 2 பேருடைய தலையையும் நீங்கள் வெட்டி எடுத்து விட்டாலும் வெட்டி எடுக்கப்பட்ட தலையை கோபுரத்திற்கு நேராக கோபுரத்தை பார்த்து கொண்டிருப்பது போல அந்த 2 தலைகளையும் புதைத்து விட வேண்டும். இதை செய்து கொடுத்தால் போதும் என்று அவர்கள் கேட்டு, அதன் பிறகு வெள்ளைக்காரர்களும் அதை ஒத்துக்கொண்டு இவர்களுடைய சிரச்சேதம் செய்துவிட, அதன் பிறகு அவர்களுடைய வேண்டுகோள் படி அந்த கோயிலினுடைய கோபுரத்தை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பதைப் போல கோபுரத்தின் முன்பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்தில் ஒரு சமாதி போல அமைத்து, அதே ஒரு கோயில் மாதிரி அமைத்து, அந்த அமைப்பின் உள்பகுதியில் இவர்கள் 2 பேரும் அந்த கோபுரத்தை பார்த்து கொண்டே இருப்பதைப் போல புதைக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் அதை பார்க்கலாம். 2 பேரும் அதை பார்த்து கொண்டே இருப்பது போல அமைக்கப்பட்ட ஒரு சிறிய கோயில் போன்ற அந்த சமாதியை இன்றைக்கு சென்றாலும் பார்க்கலாம். ஆக தங்களால் கட்டி முடிக்கப்பட்ட ஈஸ்வரனுடைய கோயிலின் கோபுரத்தை தனக்கு பின்னால் யாராவது சிதைத்துவிடக்கூடாது என்ற பெரும் நோக்கோடு அதை கட்டி காப்பாற்றுகிறார்கள் என்றால், நம்முடைய மன்னர்களுடைய பக்தி உணர்வும் அதே சமயத்தில் தங்கள் உயிரை காட்டிலும் தங்களால் கட்டி முடிக்கப்பட்ட கோயிலும் கோபுரங்களும் தான் முக்கியம் என்று அவற்றை இன்று வரை கட்டி காப்பாற்றுகின்ற வகையில் வகை செய்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆக தங்களுடைய தலை கொடுத்து காளையார் கோயிலில் சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டமாக பிரிந்த பிறகும் காளையார் கோயில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்றால் இந்த வரலாற்றையும் நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம். அதே சமயத்தில் இந்த மருது சகோதரர்கள் தங்களுடைய கண்களால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருட்காட்சியோடு கூடிய அந்த சமாதியையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வரலாறெல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். இதுபோல கோயிலை தன்னுடைய பக்தியின் உச்சத்தில் காப்பாற்றிய, கோபுரத்தையும் காப்பாற்றிய இன்னொரு மன்னனை பற்றி
அடுத்த பகுதியில் பார்க்கலாம் என்று கருதி இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.